உலகிலேயே முதன் முறையாக மனித கரு மூளையின் விரிவான முப்பரிமாண படங்களை உயர் தெளிவு திறனுடன் கண்டறிந்து ஐஐடி மெட்ராஸ் வெளியிட்டுள்ளதாக அதன் இயக்குனர் காமகோடி தெரிவித்தார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கர்ப்பத்தில் குழந்தை உருவாகும் சமயத்தில் மூளையின் வளர்ச்சி அதிகமாக இருக்கும்போது கருவில் உள்ள சிசுவுக்கு சில பாதிப்புகள் ஏற்படுவதால் மூளையின் வடிவம் எப்படி இருக்கிறது என்பதை ஐஐடி ஆராய்ச்சி செய்ததாக தெரிவித்தார். மேலும் இதுபோன்ற ஆராய்ச்சியை உலகில் முதன் முறையாக செய்து வரலாறு படைத்துள்ளதாகவும் இந்த தொழில்நுட்பத்திற்கு தாரிணி என பெயர் சூட்டியுள்ளதாகவும் தெரிவித்தார். உலகிலேயே முதல் முறையாக ஐஐடி மெட்ராஸ் இதை செஞ்சிருக்கோம். இதுல இது மாதிரியான ஒரு ஹியூமன் பிரெயின்ல இந்த மாதிரியான ஒரு டேட்டா எங்கேயுமே அவைலபிள் இல்ல. இன்னைக்கு மத்தியானம் 12 மணில இருந்து உலகத்துக்கு அதை நாங்க கொடுக்க போறோம். இதுக்கு பேரு தாரிணின்னு வச்சிருக்கோம். தாரிணின்னு பேரு. இந்த தொழில்நுட்பம் எப்ப டெவலப் ஆச்சுன்னா கோவிட் டைம்ல டெவலப் ஆச்சு. கோவிட் டைம்ல எல்லா கன்ஸ்ட்ரைன்ஸும் இருந்தது. அந்த டைம்ல நாங்க இங்க டெவலப் பண்ணோம். இத ஸ்லைஸ் பண்றதுக்கு உலக லெவல்ல நமக்கு நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் இல்ல. அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நாங்க இண்டிஜினஸா உருவாக்கினோம். அதனால கிட்டத்தட்ட ஒரு 90% 95% ஆஃப் அவர் ஒர்க் இந்தியாவில் தயாரிச்ச எக்யூப்மெண்ட்ஸை வச்சு பண்ணிருக்கோம்.